இங்க எல்லாருக்கும் ஒரு வீடு உரிமை உண்டு. அதுல எல்லாருக்கும் ஒரு பைக் வச்சுக்க உரிமை உண்டு. தேவைப்பட்டா அவனால முடிஞ்சா அவன் கார் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஓசியில திரும்ப வீடு கொடுக்க போறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மக்கள் அதுக்கு எக்யூப் பண்ணுவேன். அந்த ஹம்மர் கார்லயும் டிஃபெண்டர் கார்லயும் போறவங்களுக்கு இது புரியாது. அது இல்லாம ஒரு பைக் கனவா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த வழி புரியும். அவனுக்கான வார்த்தை அது. உனக்கும் உரிமை உண்டு, உனக்கு அதுக்கான வழி நான் பண்ணி கொடுப்பேன், நீ வாங்கிக்கோ. நீ 50,000 ரூபாய் வண்டி வாங்குறியா, 5 லட்சம் வண்டி வாங்குறது உன் பொறுப்பு. நீ போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறியா, ராயபுரத்தில் வீடு வாங்குறது உன் இஷ்டம். நானும் விஜய் மாதிரி இறங்கிட ஆரம்பிச்சேன்னா எல்லாருக்கும் பனையூர்ல ஒரு பங்களா ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஆளுக்கு ஒரு ரோல்ஸ் ராய் காரு மளிகை சாமான். பனையூர்ல மட்டும் பங்களான்றீங்க, தமிழக முழுமைக்கு சொல்லலாம். ஃபேமஸ் பனையூர் தான், அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் ஒரு வீட்டில் இந்த சாதாரண தேவைக்கெல்லாம் போயிட்டு வர ஒரு ரோல்ஸ் ராய் காரு, வெளியே தூரமாக போகிறதா இருந்தால் ஒரு ஹெலிகாப்டர்னு சொல்லலாம். ஒருவேளை அதுவே லட்சியமாக இருந்தால் கூட அதை நோக்கி பயணிக்கிற தப்பில் அதுக்கு என்ன செயல் திட்டம் இருக்குது? விஜய் அவர்கள் பேசுனதுல எந்த விதமான ஆழமான அறிவுபூர்வமான எந்த கருத்து இருக்கிறதா நான் பார்க்கல.